தான் நீதி கிடைக்கும். அதனால் இங்கே நீதிமன்றத்துக்கு வராதுங்க. நிலத்துக்கு அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு, வீட்டு அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு, பொண்டாட்டினாவே அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு, இதெல்லாம் வந்தால் வேணும். என்னைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜனி. என்னைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போடுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜனி சனி. அதனால் கோர்ட்டு பக்கமாக வராதுங்க. கோர்ட்டு பக்கம் யார் வரலான்னா எம்எல்ஏ வரலாம், எம்பி வரலாம், மத்திய அமைச்சர் வரலாம், மாநில அமைச்சர் வரலாம், தொழிலதிபர்கள் வரலாம், பெரிய பணக்காரர் வரலாம், பைரியாபாரி வரலாம், தங்கையாபாரி வரலாம். நீங்கள் விவசாயிகள் கோர்ட்டுக்கு வராதிங்க. அவங்கனாக்க இங்கே நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர்கள் இருக்கிறாங்க, நீதிபதிகள் லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க. அவங்க கோடிக்கணக்கு கொடுக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு பெண்களை நட்சத்திர ஹோட்டலில் கூட்டி கொடுக்கணும், பல கோடி லஞ்சம் கொடுக்கணும். அதுக்கு கோவா பொண்ணு வரும், பெங்களூர் பொண்ணு வரும், பாம்பே பொண்ணு வரும், ராஜஸ்தான் பொண்ணு வரும், எல்லாம் கூட்டி கொடுக்கணும். காஷ்மீர் பொண்ணு வரும், பாம்பே பொண்ணு வரும், குஜராத் பொண்ணு வரும். விதவிதமாக